உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆடி மாசம் நல்லா இருப்பீங்க? ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெற போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரும் செல்வம் வந்து சேரப்போகிறது, வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு நோட்டடான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குவது இந்த மாதம் தான். இப்போது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய தெரியும். ஆடி அமாவாசை இஸ் வெரி ஃபேமஸ். இந்த மாதத்திலே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் குருவுமாக சேர்ந்து கடகத்தில் இருக்கிறார்கள். புதன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்படி வரிசையை நகர்ந்து வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய்டுறார். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் வாக்கில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஜூலை 17 தொடங்குகின்ற ஆடி மாதம் அடுத்ததாக ஆகஸ்ட் 17 வரை நடக்கிறது. இதில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 10 தேதிக்கு அப்புறம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சமாயிடுறாரு. இந்த பக்கம் சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இது எல்லாத்தோட சூப்பரான முத்தாய்ப்பான விஷயம், ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. சனி பகவான் இஸ் அல்டிமேட் டன். காரணம் என்ன? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அதனால தாங்க அவர் சனி. அது வந்து ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஹீஸ் வெரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷனில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அருட்கடாட்சத்தை அள்ளி வழங்குகிறார் ஜூலை 27. யார் யாருக்கெல்லாம் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஆல் ப்ராப்ளம் கிளியர். சனி பகவான் வில் பிகம் எ குட் காட். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் காடாக இருந்த சனி பகவான் இனிமே மங்கள சனியாக மாறுகிறார். அதே மாதிரி சனி பகவான் வந்து அப்படியே குருவினுடைய பார்வைப்படும் பொழுது என்ன ஆகுது, குரு பார்வைப்பட்டுகின்ற சனி பகவான் குருவால் மங்களச்சனியாக மாறுகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ ஜூலை மாதம் முடிந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருப்பது ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன, காலபுருஷனுக்கு 1-8 குடைய அதாவது செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபரீத ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய்னா பூமிகாரகன். இப்போ பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வம்பு, போலீஸு, பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, ஆல் ப்ராப்ளம் கிளியர் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதே இல்லை. சூரியனும் ஆதித்யனும் புதனும் புதாதித்ய யோகம் என்பது பெரும் புகழையும் அறிவையும் பணச்சிறுவையும் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர பகவான் கன்னியிலே நீச்சமாவது அப்போ ரொம்ப சந்தோஷம். நீ போராஜா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு சுக்கிரன் நீச்சமாகிறது நல்லது, பாதி பேருக்கு சுக்கிரன் நீச்சமாவது கெட்டது. அடுத்த 2 மாதங்களில் வளர்ச்சி கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்ன டெவலப் ஆக போகிறேங்கிறது என் கண்ணு முன்னாடி தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆடி மாதம் நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கான பயண தொடக்கம்னு வச்சுக்கலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்திலே பெரும்புகழும் பெரும் சிறப்பும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது? சிம்ம ராசிரா நீங்களாம் இந்த என்னுடைய அரியாசனத்தில் இங்கே உட்காரும் பொழுதுலாம் இந்த சிம்மத்தை பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். என்ன சிம்மம்னா சாதாரண விஷயமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் இல்லை சிங்கம்ல சார், சும்மா இருங்க சார். இப்படி சொல்லியே 8ஆம் இடத்துல அஷ்டம சனி ஒரு பக்கம் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார்ல. இந்த கடந்த 1 மாதமும் நான் போகாத இடம் கிடையாது, பார்க்காத கம்பெனி கிடையாது, வேலை மட்டும் இல்லைங்கிறான் சார். என்ன அது? அப்போது 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி தடைகள் சரியாகிறது. உலகத்தில் ஒரு காரியத்தில் இறங்கும் போது தடைகள் வரும்பொழுது அந்த காரியத்தை பண்ணுறதுக்கான மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுது. அடப்போடா, என்ன அது நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த காரியத்தை நடத்துவதற்கான ஊக்க சக்தி கிடைக்கும் பொழுது ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாங்கிற எண்ணம். அப்போ 8 குடையவன் வக்கரமாகும் பொழுது, 8ஆம் இடத்துல வக்கரமாகும் பொழுது 6-7 குடைய சனி பகவான் அவர் வந்து வக்கரமாகும் பொழுது ஒரு நல்லது ஒரு கெட்டது. ஒரு நல்லது என்ன, 6 குடையவன் கடனை தரக்கூடியவன், கடன் அடைய போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வேகம் வரும். என்ன போ எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் 1 வாரம் அப்படிங்கிற மாதிரி பிகில் படுத்துகிற விஜய் மாதிரி பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரே வாரம் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவீங்க, கடனில் அடைச்சிருவீங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனே 7 குடையவனாகவும் இருக்கிறான். சும்மா இருந்த ஒய்ஃபு, ஏங்க இவங்களே ஏங்க சண்டை போட்டிங்க, அவங்க பாருங்க கோச்சிட்டு அம்மா விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, டென்ஷனை குறைங்க. 7ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் வெயிட்டிங்கில் இருக்கார். அப்படியே 7ஆம் இடத்துல இவங்க எப்படா போவாங்கன்னு உங்களுடைய
பழைய எக்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க அது மாதிரி சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் வரும். தயவு செய்து யாருக்காவது ஏதாவது மெசேஜ் வருது ஹாய் டியர் அப்படின்னா மரியாதையை ஓடி போயிட்டு பிளாக் பண்ணிடுங்க. ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடும். 7 கோடியின் வக்கரமாவது ஆபத்து. பணம் சில பேர் பணம் கட்டுவீங்க. சார் நான் ஸ்ரீலங்கா போகலான்னு இருக்கேன் சார். ஸ்ரீலங்கா போகிறதுக்கு பணம் கட்டியிருக்கீங்க. ஏன்பா பக்கத்தில் போனால் போயிடலாம்ப்பா. இல்லை சார் சொன்னவன் இந்த மாதிரி எனக்கு பெரும்பதவி வாங்கி தரதா சொல்லி 5 லட்ச ரூபா வாங்கிட்டேன் சார். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தயவு செய்து பணம் கட்டி போகாதீங்க. மெரிட் இருந்தால் பாஸ் பண்ணி போங்க. ரைட். அடுத்தது இப்போது செவ்வாய் பகவான் இவர் ஏற்கனவே நமக்கு பிரச்சனை 4, 9 கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்களே 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா நண்பர்கள்ங்கிற இடத்துல யார் இருக்கா? பாதகாதிபதி யார்? செவ்வாய். ஏற்கனவே நமக்கு வில்லங்கம். இவங்க கூட இருக்கிறனால தான் நம்ம உருப்படாமல் இருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறு. ஒரு நண்பர்கள் நமக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கெட்ட செய்யாமல் இருக்கணும். காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே டேய் இன்னைக்கு சாயந்தரம் ஃபன் பண்ணலாமா, காலையிலேயே பார்ட்டி போகலாமா, காலையிலேயே மூடை மாற்றி விட்டா அன்றைக்கி நாள் விளங்குமா, வேலைக்கு போக போகிறீங்களா? கிடையாது. நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? உங்களை நல்வழிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். 11ஆம் இடத்திலே இந்த சூரிய செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது மாமனார் கூட சண்டை. இப்போ உனக்கு என்னையா வேணும்? ஏற்கனவே என் பொண்டாட்டி கோச்சிட்டு இருக்கான்னு நான் அந்த பிரச்சனையை பார்ப்பேனா? இதில் மாமனார் வேற கோச்சிக்கிறீங்க ஐயா. அப்புறம் கோச்சிக்கிங்கப்பா. வரிசையாக கோபமாகவே இருக்கீங்க. அப்போது ஃபேமிலி உறவுகளில் பிரச்சனை வரும்னு நான் சொல்ல வரேன். அடுத்ததாக 12ஆம் இடத்துல குரு பகவான். இவர் வேறு ஒரு பக்கம் நேரம் தெரியாமல் சுப செலவாக பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தங்கச்சிட்டு இருந்தால் இப்போ தான் ஃபோன் வரும். என்ன இந்த மாதிரி கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்டா. அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அதான்டா கல்யாண செலவாக ஒரு 5 லட்ச ரூபா வேண்டாம். அம்மா நான் எவ்வளோ பிரச்சனை தான் தாங்கிறது. இந்த பக்கம் எப்படி? இதுதான் உங்கள் சுச்சுவேஷன். இப்போது இதில் ஒரு மாற்றம் என்னன்னா, ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறான். இது எல்லாம் ஒன்று தான். அப்போ நான் சொன்ன பர்சனல் ப்ராப்ளம் ரொம்ப உங்களுக்கு வேலை விஷயத்துலாம் ஒன்றுமே சொல்லலை. பர்சனல் ப்ராப்ளம் என்ன சொன்னேன்? குழந்தை விஷயத்தில் பிரச்சனை வரும், ஒய்ஃப் விஷயத்தில் பிரச்சனை வரும், மாமனார் பிரச்சனை பண்ணுவாங்க, சுப செலவு அதிகமாகும். அவ்வளோதானே. இது எல்லாத்தையும் அந்த கேரம் போர்டில் ஒரு ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான். சூரியன் ஒருத்தர் ஒரு அப்படி காயின் போடும்போது எல்லாம் கலைஞ்சு எல்லாம் பேக்கெட்டில் போய் விழுந்துருது. லைக் த சேம் சூரியனே ஆட்சி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் இந்த மாதம் நிர்வாகம் பண்ணிடுவீங்க. அதான் அதில் ஆச்சரியம். ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரர்களோட நிர்வாக திறமை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறாடே அப்படிங்கிற மாதிரி. 2 கூடிய புதனும் சேர்ந்திருக்கும் பொழுது இப்பயே திட்டமிடுங்க. ஆடி மாதம் நடக்கவிருக்கின்ற புதிய பொருளாதார செலவுகளுக்கான திட்டமிடலை இப்பொழுதே தொடங்குங்க. அப்போது தான் இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளுக்கு போகிற, ஆன்சைட்டுக்கு போகிற எண்ணம் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வெளிநாட்டு யோகம் இப்போதைக்கு கொஞ்சம் கிடையாது. ஜாக்கிரதையாக இருங்க. சிம்மராசிக்காரர்கள் ஃபேமிலி வைஸ் ரொம்ப மைண்டு கூலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இப்பயே வரக்கூடிய செலவுகளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். ஆக சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாராக இருந்தாலும் சரி சூரியனாரை வணங்க வேண்டும். சூரியனார் யார்? கதிரவன், ஒளிக்கடவுள். அவரை வணங்கணும். அவரை எங்கே வணங்கணும்? நீங்கள் பெரும்பாலும் சூரியனார் கோயில் போய் வழிபடலாம். அல்லது சென்னையில் ரெட்டில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடலாம். அதே மாதிரி நீங்கள் சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் பிரீத்தி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சென்று இந்த சுக்கிர பகவானை வழிபடலாம். அல்லது நீங்கள் காஞ்சி காமாட்சி வழிபடலாம், அல்லது மாங்காடு காமாட்சி வழிபடலாம். இது மாதிரியான வழிபாடுகள், சுக்கிர வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. ஸோ அப்போ இந்த சுக்கிர பகவான் வெண் தாமரை வைத்து இந்த சுக்கிர பகவானை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக கடகடன் சால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வகையில் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் புதாதி நம்பர் 1 தொடங்குங்க. போட நிறைய விஷயங்கள். சூரியனை வழிபடுதல் இந்த மாதம் சிறப்பு. ஆக ஆடி மாதம் அளவு கடந்த செல்வங்களை தரும் மாதமாக விளங்குகிறது. தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஸ்ரீமடம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.